ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஆம்லா வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப குளிர்ச்சியானது. கண்டிப்பாக வெயில் நேரத்தில் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆம்லா ரைத்தா செய்கிறதுக்கு 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 நெல்லிக்காய் மீடியம் சைஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவின நெல்லிக்காவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டெய்லியும் லஞ்சுக்கு வந்து நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை டெய்லியும் சாப்பிட்டாலுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போவே காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஏற்கனவே நெல்லிக்காய் வந்து அதிகமான குளிர்ச்சியானதுனால இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து சின்ன துண்டுகளாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட இதில் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கிடுறேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை டெய்லியும் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள உஷ்ணத்தை வந்து அப்படியே குறைச்சி நல்ல ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்தும். இது வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆம்லாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆம்லாவை டெய்லியும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளைக்கு யங்காக இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு ஆம்லா சாப்பிட்டு வரலாம். எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கூட நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு வரலாம். உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா புளிப்பும் துவர்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தயிர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்கள் உடம்புல வந்து ஈஸியாக சத்து உள்ளே போகும். லஞ்சுக்கு சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக செஞ்சு அப்போவே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆம்லா மோர், ஸ்வீட் ஆம்லா இந்த 2 செஞ்சு காமிச்சிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.